டோலா மாதிரியான தீய சக்தியை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்தை செஞ்சிருக்கோம். எப்படியோ நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த டோலாவை இந்த மாதிரி பண்ணிட்டோம். ஆனா மோகனா அக்காவை என்ன பண்றது? அவங்களும் இந்த வீட்ல தானே இருக்காங்க. ஆனா சித்தி, டோலாவை நம்ம பிடிக்கிறதுக்கு அவங்களும் ஒரு காரணம். ஆனா அன்ஷ், அவங்க இத செஞ்சது நமக்காக இல்லங்கறத புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட சுயநலத்துக்காக தான். ஏன்னா அவங்களுக்கும் அந்த டோலாவால பிரச்சனை இருந்தது. அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். அவங்க நம்ம பக்கம் இல்லாம போனா டோலா அவங்கள சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா மோகனாவோட எண்ணம் நிறைவேறாம போயிருந்திருக்கும். அந்த டோலா மோகனாவோட வழியில மிகப்பெரிய தடையா இருந்தாங்க அன்ஷ். அதனாலதான் அவங்க நம்ம பக்கம் இருந்தாங்க. ஆனா அதுக்காக மோகனாவால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, அவங்க உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. பிரியா சொல்றது ரொம்ப சரி அன்ஷ். ஒரு தீய சக்திக்கு கூட பிறந்தவளே முக்கியம் இல்லாதப்போ மற்றவங்களா ஏமாத்துறோம். மோகனா எப்பவும் தன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பா. எல்லாத்தையும் விட பெரிய ஆபத்து நிச்சயமா அவதான். மோகனாவை அடைச்சு வைக்கிறத தவிர நம்ம கிட்ட வேற வழியே கிடையாது. அன்ஷ், மோகனா உன்னோட அம்மாவா இருக்கலாம், என்னோட அக்காவாவும் இருக்கலாம். அவளை இந்த மாதிரி பண்றது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. அவளை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சவனா. அவ என்னெல்லாம் செய்வா, எப்படி எல்லாம் யோசிப்பான்னு எனக்கு தான் நல்லா தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன் அன்ஷ், நிஷாந்த் சொல்றதை நாம கண்டிப்பா கேட்கணும். எனக்கு எதிரா என் பையனை மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்க விட மாட்டீங்களே. நாங்க ஒண்ணு இல்லாதது போலாததெல்லாம் சொல்லல. எது உண்மையோ அதை தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன உண்மையை சொல்லிட்டு இருக்கேன்? பியா என்கிட்ட உதவி செய்யுங்கன்னு கேட்டு தானே என்ன தேடி வந்தா. அவ சொன்னதை கேட்டு உங்களுக்கு உதவி செஞ்சேன். ஆனா நீங்க எல்லாரும் 2 நாள் அந்த ரெட்டத்தல டோலாவோட இருந்ததுனால நீங்களும் ரெட்ட வேஷம் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுறீங்க. டோலாவை நீங்க யாரும் இல்ல, அவ மனசுதான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. ஏன்னா அவ உங்க எல்லாரையுமே நம்பி இருக்கா. ஆனா நான் டோலா அளவுக்கு பைத்தியக்காரி கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னு இனிமே தான் நீங்க பார்க்க போறீங்க. சக்தியை நீங்க ஏமாத்தலாம். ஆனா அந்த ஏமாற்றத்தை தொடர்ந்து நீங்க செய்ய முடியாது. எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்தினீங்கல்ல, டோலாவையும் ஏமாத்திட்டீங்க. அதுக்கான பலன் அனுபவிக்க தயாரா இருங்க. போகாத மோகனா. மோகனா மட்டும் டோலாவை வர வச்சுட்டானா பெரிய பிரச்சனையாயிடும். நம்ம ஏதாவது செஞ்சு அவளை கண்டுபிடிக்கணும். ஆனா டோலாவா மோகனா எங்க எடுத்துட்டு போறான்னு நமக்கு எப்படி தெரியும்? மோகன் அக்காவை எங்கேயுமே காணுமே. அவங்க பக்கத்துல தான் இருக்காங்களான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீ என்ன காப்பாத்துனீங்க?
உன்னோட எதிரியவா காப்பாத்துன என்னால இத நம்பவே முடியலையே. என்னாலையும் தான் நம்ப முடியல. இவ்ளோ சக்தி வாய்ந்த தீய சக்தி சாதாரண மனுஷங்க கிட்ட போய் இப்படி ஏமாந்திருக்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து என் முதுகுக்கு பின்னாடி இருந்து தாக்குனாங்க. ஆனா நீ அவங்க கூட தானே இருந்த. இப்ப எதுக்கு என்ன காப்பாத்துன? என் அக்காவா இருந்துகிட்டு இந்த கேள்வியை கேக்குற? என் தங்கச்சி இப்படி பண்ண மாட்டாங்கறதுனால தான் கேக்குறேன். நிச்சயமா உனக்கு ஆதாயம் இல்ல, நான் செய்ய மாட்டேன். சரியா சொன்ன. எனக்கு வேணும்னா நான் எதை வேணாலும் செய்வேன். எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என் உயிர் தோழியை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன். அதே மாதிரி என் எதிரிய உயிரோடையும் கொண்டு வருவேன். இப்போ உனக்கு என்னதான் வேணும் மோகனா? நான் உனக்கு உதவுன மாதிரி நீ எனக்கு உதவணும். அப்படின்னா சரி, உனக்கு உதவுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். போனா போகுதுன்னு உன்னை மன்னிச்சு விட்டு. எனக்கு உன்னோட மன்னிப்பு தேவையில்லை. அப்புறம் உனக்கு என்னதான் தேவை? நான் உனக்கு உதவி பண்ண மாதிரி நீ எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்ற. என் விருப்பத்தை நிறைவேற்றிக்க உதவி செய். உன்னோட விருப்பம் நிறைவேறத தடுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா என்ன? அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு நானே உனக்கு உதவி பண்ணணுமா? அவங்கள நீ பழி வாங்கணும்ல டோலா. ஆனா உனக்கு உதவி செஞ்சு நான் அவங்கள பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை. மறுபடியும் யோசிச்சு பாரு. நல்லா யோசிச்சுட்டேன். மோகனாவை பாத்தியா? இல்ல டாட். நான் உன் தங்கச்சிங்கிறத நீ மறந்துடாத. பிரியா, என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? ஒண்ணும் இல்ல. சரி வா, இந்த பக்கம் போய் தரலாம். தீய சக்தியோ ரெட்டத்தல தீய சக்தியோ இந்த ஜட இல்லைன்னா அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஒரு தீய சக்தியோட ஜடையை கட் பண்ணிட்டா அவ தீய சக்தியாவே இருக்க முடியாது. இப்ப சொல்லு, நீ எனக்கு உதவி செய்ய போறியா இல்லையா? உன்னோட இந்த எண்ணத்தினாலதான் தீய வம்சத்துல இருந்து உன்னை விலக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது ரெட்டத்தலை சக்தி ஆகணும்னு நீ என்னையே ஏமாத்த துணிஞ்ச. அப்ப நான் உன்னை ஏமாத்தினேன். இப்ப உடன்படிக்கை போடுறேன். நான் என்னைக்கும் உன் கூட உடன்பட மாட்டேன். நீ எப்படியாவது அன்ஷ கொன்னு என்ன மாதிரி ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? உன்னை மறந்துடாத மோகனா, ரெட்டத்தலை தீய சக்தி ஒண்ணுதான் இருக்க முடியும். ஆனா நான் அந்த மாதிரி யாரையும் இங்க பாக்கலையே. ரெட்டத்தல தீய சக்தி என்ன? இந்த சடை இல்லாம நீ தீய சக்தி கூட இல்லை. நாம 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க. அதாவது நம்ம 2 பேருமே ரெட்டத்தல தீய சக்தி ஆகலாம். இப்ப முடிவு உன் கையில தான் இருக்கு. நான் ரெட்டத்தல தீய சக்தி ஆகிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சு தீய சக்தியாவே இருக்க போறியா, இல்ல மீதி இருக்கிற வாழ்க்கையில ஒரு ஜடையை இழந்து சக்தி இல்லாம இருக்க போறியா? வந்துட்டாங்க. அதோ பசங்களா பாத்தீங்களா? இல்ல. இல்லையா? நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், ஆனா எங்கேயும் அவ இல்ல. இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணணும்? என்னோட வழியில இருக்கிற மிகப்பெரிய குறுக்கீடு அந்த சர்ப்பம் தான். நீ அவளை என்னோட வழியிலிருந்து விலக்கணும். அந்த சர்ப்பமா? என்னாச்சு, பயப்படுறியா? அந்த சர்ப்பத்துக்கு கடவுளோட பரிபூரண ஆசீர்வாதம் இருக்கு. அவளை கொல்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அவ சர்ப்பமா இல்லாம இருந்தானா அப்போ
அன்ஷ ஒண்ணு செய்யக்கூடாதா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் இங்க அன்ஷுக்காக தான் வந்திருக்கேன். இதுக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல முடியாது. இன்னைக்கு என்னோட காத்திருப்பு, என் விருப்பம் ரெண்டுமே நிறைவேற போகுது. நீ போய் சொல்ற. உன்னோட விருப்பத்தை நீ எப்ப நிறைவேற்றுவேன்னு எனக்கு தெரியும். ரத்த சந்திர பௌர்ணமியில தான் நீ இந்த வேலையை செய்வேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் முன்னாடி நான் தனியா இருந்தப்போ. இப்ப நாங்க 2 பேர் இருக்கோம். தீய சக்தியும் ரெட்டத்தல தீய சக்தியும் சேரும்போது ரத்த சந்திர பௌர்ணமி வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டிய அவசியம். நாங்க எப்ப விரும்புறோமோ அப்ப அன்ஷோட உயிரை பறிக்கலாம். எங்க விருப்பத்தையும் நாங்க நிறைவேற்றிக்கலாம். வேண்டாம் மோகனா, தயவு செஞ்சு அப்படி செய்யாத. அன்ஷ விட்டுடு ப்ளீஸ். ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? அஞ்சு நான் எப்படி காப்பாத்துவேன்? கடவுளே, ஏதாவது ஒரு வழி காட்டுங்க. நான் என்ன பண்ணுவேன்? அன்ஷோட அதிசக்திங்கிறதால தான் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்னோட சர்ப்ப சக்தியை அன்ஷுக்கு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவர் அதிசக்தியா இருக்க மாட்டாரு. அவருக்குள்ள சர்ப்பத்தோட விஷம் ஏறிடும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அன்ஷ எதுவும் செய்ய முடியாது. சர்ப்ப வம்சத்தை நான் காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில தான் அம்மா இந்த சக்தியை எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா நான் மட்டும் என்னோட சக்தியை அன்ஷுக்கு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் எங்க சர்ப்ப வம்சம் அதோட தழைக்காமலேயே போயிடும். ஆனா நான் மட்டும் அந்த மாதிரி செய்யலன்னா அன்ஷை என்னால காப்பாத்தவே முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கம்மா. संहारिणी भवतारिणी जगतारिणी भयहारिणी भवभामिनी भवनाशिनी जटाधर धाम निवासिनी संहारिणी भवतारिणी जगतारिणी भयहारिणी भवभामिनी भवनाशिनी. அது வந்து அது அன்ஷ், பியா. அன்ஷ், அன்ஷ், என்ன பண்ற அன்ஷ்? அன்ஷ், நம்ம என்ன பயந்தமோ அதுதான் நடந்திருக்கு. அந்த மோகன் என்னடானா அந்த டோலாவை உயிரோட வர வச்சுட்டா. என்ன பண்றது? ஆனா அவங்க 2 பேரும் எங்க போனாங்க? அதான் தெரியல. அவங்க 2 பேரும் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஓடி ஒளிஞ்சிட்டாங்களா? மோகனாவும் டோலாவுமா? ஆனா அவங்க 2 பேருமே பயங்கரமானவங்களாச்சே. அவங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஒருவேளை அவங்க நம்மளை ஏமாத்துறாங்களோ? நானும் அதை தான் யோசிக்கிறேன்.
அவங்க நினைச்சிருந்தா என்னை ஈஸியா கொன்னு இருக்கலாம். ஆனா அவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஆனா அவங்க கண்ணுல ஒரு விதமான பயத்தை நான் பார்த்தேன். சர்ப்பத்தையும் அதிசக்தியையும் ஒன்னா பார்த்ததுனால அப்படி இருக்குமோ? அதனாலதான் அவங்க 2 பேராலையும் இவங்களை எதிர்க்க முடியல. அதான் இப்படி ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. என்னோட ஆக்டிங் எப்படி இருந்தது? அவங்கெல்லாம் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க? நாம பயந்து போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கோன்னு. அப்படி அவங்க நினைக்கணும்னு தானே நாம நினைச்சோம். அந்த முட்டாள் மனுஷங்க இன்னொன்னு நினைப்பாங்க, நாம திரும்பி அங்க வரமாட்டோம். இந்தியா கற்பனை வளமிக்க நாட்டுப்புற கதைகளை பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே வழங்கி வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அதை போன்ற ஒரு சிலிர்ப்பூட்டும் கதையை பொழுதுபோக்கு நோக்கத்தோடு மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும். இதன் உள்நோக்கம் நம் சமுதாயத்தை தொற்றியுள்ள சமூக தீமைகளையும் மூட நம்பிக்கைகளையும் உறுதி செய்வதற்காக அல்ல. அப்பாவி மக்களை அடிக்கடி பாதிக்கும் இது போன்ற நடைமுறைகளை இந்த நிறுவனம் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த அடிப்படை உண்மையும் இல்லாத இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வெறும் ஒரு கற்பனை கதையாக மட்டும் கண்டுகளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். எப்படியோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சொல்றதும் சரிதாங்க. அந்த அம்மனோட அருளால எல்லாமே சரியாயிடுச்சு. கண்டிப்பா இதுக்காக நம்ம அம்மனுக்கு நன்றி சொல்லியே ஆகணும்க்கா. பூஜை பண்ணியே ஆகணும். ஆமா, அதுவும் நாம எல்லாரும் இப்பவே போய் அந்த அம்மனுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடலாம். எல்லாரும் வாங்க, இப்பவே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். பியா சர்ப்ப சக்தியை விட்டு கொடுக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணமே. இப்போ பியா ஒரு சர்ப்பம் இல்ல. இனிமே அந்த பியாவை கொல்றதுங்கிறது கஷ்டமான காரியமே இல்லை. அப்ப அவ கதையை முடிக்கிறதுக்கான நேரத்தை பார்க்க வேண்டியதுதான். காஜல், நேஹா, ரிஷி எங்க இருக்கீங்க? சீக்கிரம்ப்பா, பூஜைக்கு நேரம் ஆகுது பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தியானா, பிரியா, என்ன யோசனை பண்ற? வீட்ல எல்லாரும் என்ன சர்ப்பம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நான் ஒரு சர்ப்பமும் இல்ல, தெய்வ சக்தியும் இல்ல. இப்ப என்கிட்ட எந்த சக்தியும் இல்ல. பிரியா, உன்னோட சக்திங்கிறது நீ சர்ப்பமாவோ தெய்வ சக்தியாவோ இருக்கிறதுனால இல்ல. உன்னோட சக்தியே உன்னோட நம்பிக்கை தான். அது இன்னைக்கும் உனக்குள்ளதான் இருக்கு. நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாக்கணும்னா நாம சேர்ந்திருந்தாலே போதும். நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையையும் நம்மளால கண்டிப்பா சமாளிக்க முடியும் பிரியா. தீய விருட்சமே, எங்களை வலிமையாக்க இன்னும் சக்தி தா. தீய விருட்சமே, எங்களை வலிமையாக்க இன்னும் சக்தி தா. அன்ஷ், போலாமா? ஆமா, ஏதோ வந்துடுறேன். பிரியா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் கோயிலுக்கு போயிட்டு அன்ஷ், உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? என்ன சத்தம் பிரியா? அது ஒன்னும் இல்ல, நீங்க கிளம்புங்க. பிரியா, உனக்கு ஒன்னும் இல்லல்ல? இல்ல அன்ஷ், எனக்கு ஒன்னும் இல்ல. நீங்க போய் பூஜை பண்ணிட்டு வாங்க. சரி பிரியா, கவனமா இருந்துக்கொண்டு. போலாமா? தயாரா இருப்பியா? உன் சாவு உன்னை நெருங்கிட்டு இருக்கு. ஏதோ சரியில்லை சவி. தீய சக்தி என்னைக்கும் பயந்து ஒழியாது. தீய சக்தியும் ரெட்டத்தல தீய சக்தியும் ஒன்னா இருந்தா அதுங்க சக்தி அதிகரிச்சிருக்கும். இருந்தும் அவங்க 2 பேரும் ஏன் ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க? ஆமா, என்னாலயும் இந்த விஷயத்தை டைஜஸ்ட் பண்ண முடியல. மோகனாவும் டோலாவும் 2 பேரும் ஏதோ திட்டம் போடுறாங்க. அது என்ன டாட்? இல்ல, இப்படி நடக்க கூடாது. இன்னைக்கு நீ உன்னை நிரூபிச்சிட்ட தாயே. நம்பிக்கை எங்க இருக்கோ
அங்கதான் நீ இருந்த. அன்ஷ், அந்த விளக்க வாங்கிக்கப்பா. அன்ஷ் எவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்டாரு. இது தீய விருட்சத்தோட மொத்த சக்தி. இது ஒண்ணு இல்லாம அழிச்சிடும் பிரியா.